Meenakshi Faculty of Pharmacy. Admissions open for B.Pharm. Apply now. Phoenix. அவன் இன்னைக்கே சாவணும். என்னடா பிரச்சனை உங்களுக்கு? நாங்க ஜெயிக்கிறதா? Taste the Daily. நேயர்களுக்கு வணக்கம். ஆங்கில மாதம் ஜூலை மாதத்துல நம்ம இருக்கோம். அதாவது தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த மாதமான ஆடி மாதமும் இந்த ஜூலை மாதத்துல பிறக்கவிருக்கு. ஆடி கிருத்திகையும் வரவிருக்கு. ஸோ ஆடி கிருத்திகை நம்ம எல்லாருக்கும் தெரியும், முருகருக்கு ரொம்ப உகந்த தினம். அன்னைக்கு நம்ம கோவில்ல போய் வழிபாடு செய்யறதும் வீட்லயும் நம்ம பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருப்போம். இந்த மாதம் முருகர் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்ன மெசேஜ் சொல்ல போறாரு அப்படின்னா இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறோம். நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய விருந்தினர் டாரோ கார்டு ரீடர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா மேம் அவர்கள். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். மேம் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. எப்படி இருக்கீங்க? சரி, நம்ம போன எபிசோட்ல ஒரு சீரீஸ் பண்ணியிருந்தோம். ரொம்ப சூப்பரான ஒரு வரவேற்பு இருந்தது. ஸோ அதே மாதிரி இப்போ நட்சத்திர பேஸ்ல போயிடலாம் அப்படின்னு நம்ம எப்பவுமே ஜென்ரலா ராசிக்கு பார்ப்போம். இப்போ நட்சத்திரமா பேசும்போது இன்னும் நல்ல ஒரு வரவேற்பு இருக்கு. கும்பராசியில பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு முருகர் சொல்லக்கூடிய ஜூலை மாத மெசேஜ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பொதுவான பலன் இப்போ ஜூலை மாதத்துல கும்பராசினியர்கள் இந்தந்த விஷயத்த ஃபாலோ பண்ணணும்னா என்ன பண்ணணும்? கும்பராசி இந்த ஜூலை மாதம் இவங்க யூனிக்காக இருக்கணும், தனித்துவமாக இருக்கணும். அண்ட் தனித்துவமாக தெரியறதுக்கு 3 விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற ஒரு கைடன்ஸ் வருது. ஒன்று ரொம்ப பிரேவாக இருக்கணும், அதாவது ரொம்ப அசாத்தியமான ஒரு தைரியத்தோடு இருக்கணும். 2வது கொஞ்சம் கிரேசியாக கிறுக்குத்தனமாக சில விஷயங்கள் விளையாடுறது, இல்லை மனசுக்கு பிடிச்சதை செய்கிற மாதிரி சில விஷயங்கள், அது என்ன மாதிரி விளைவுகள் கொடுக்கும், இல்லை ரொம்ப மெச்சூரிட்டியாக திங்க் பண்ணுறது, இந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருக்கிறது. அண்ட் இன்னொன்று, இதெல்லாம் 2ம் செஞ்சாலுமே அவங்களா இருக்கணும். இப்போ மற்றவங்கள பார்த்து அதை செய்யக்கூடாது, அவங்களோட இயல்புலேருந்தே அதை செய்யணும். பி யுவர் செல்ஃப் அப்படின்ற மாதிரி வருது. ஸோ அவங்களாவே அவங்க இருக்கணும். இந்த 3 விஷயங்களை கடைபிடிச்சா கண்டிப்பாக இந்த மாதம் அவங்க தனித்துவமாக தெரிவாங்க. அண்ட் அவங்களுக்குள்ளே இருக்கிற தனித்துவம் அவங்களுக்கே தெரியப்படும் அப்படின்றது தான் அவங்களுக்கு வரக்கூடிய கைடன்ஸாக இருக்குது. ஸோ கும்பராசியில் பிறந்த அவிட்ட நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவங்களுக்கு முருகர் சொல்லக்கூடிய ஜூலை மாத மெசேஜ் என்ன? ஸோ கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் இவங்களுக்கான கால். ஸோ இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இவங்களுடைய குறி தவறாமல் இருக்கணும், இவங்களுடைய கோல் சக்ஸஸ் ஆகணும், நம்ம அச்சீவ் பண்ணது நம்மளோட கோல் கரெக்டாக அச்சீவ் ஆகணும் அப்படின்னா ஸோ அந்த கோலுக்கு வைக்கிற அந்த இலக்கு கரெக்டாக இருக்கணும். ஸோ அந்த குறி தவறாமல் இருக்கணும்னா அந்த இலக்கு சரியாக இருக்கணும். ஸோ அப்போ அந்த இலக்கு சரியாக இருக்கா அப்படின்றத அவங்க இந்த ஜூலை மாதம் 1க்கு பல முறை ரீகன்சிடர் பண்ணலாம். ஸோ அதை பண்ண முடியாத பட்சத்தில் முருகரை கூட வேண்டுதலில் அவங்க கேட்கலாம், ஒரு பிரார்த்தனை மூலயமா கேட்கலாம். அவங்களுடைய இலக்கு சரியாக இருக்கா, சரியாக இருந்ததுன்னா அதை கரெக்டாக அச்சீவ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்கணும், இல்லைன்னா அதை மாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத முருகர்கிட்ட கேட்டாங்கன்னா கண்டிப்பாக முருகருடைய வேல் அவங்களுக்கு ஒரு சரியான இலக்கை காமிச்சு கொடுக்கும். அப்படி அந்த இலக்கை அடையிறதுக்கான சரியான ஒரு கோல் ஃபிக்ஸிங்கும் காமிச்சு கொடுக்கும் அப்படின்றது முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ஸோ இந்த வேல் எப்படி காட்டும், வேலை வாங்கி வைக்கணுமா அப்படின்ற மாதிரிலாம் கேள்விகள் இருந்தால் ஸோ அது எதுவுமே பண்ண வேண்டாம். மனதில் ஒரு மந்திரத்தை மட்டும் ஓதிக்கிட்டே இருக்கணும். வேல் வேல் வெற்றி வேல் அப்படின்னு ஓதிக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பாக அவங்களோட இலக்கு சரியாக தெரிஞ்சிடும் அவங்களுக்கு. அதுதான் முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ஓகே, சதய நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்த கும்பராசிக்காரவங்களுக்கு முருகர் சொல்லக்கூடிய ஜூலை மாத மெசேஜ் என்ன? ஸோ கும்பராசி சதய நட்சத்திரம் இவங்களுக்கான கார்டு. ஸோ முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, இவங்க அதாவது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இல்லை கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி முருகர் மேலே ரொம்ப தீவிரமான பக்தராக இருந்திருக்கலாம், ஈடுபாடு இருந்திருக்கலாம், நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போ ரீசன்ட் டைமில் அதெல்லாம் ரொம்ப குறைஞ்சிருக்கலாம். மேபி அவங்களுடைய இடமாற்றம் இல்லை வேலை மாற்றம் இல்லை அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், இதனால் கூட முருகர் மேலே அந்த பக்தி இல்லை அதை சார்ந்த விஷயங்கள் கம்மியாக இருக்கலாம். பட் முருகர் இவங்களுக்கு தரக்கூடியது என்னென்னா, இவங்க எப்பேற்பட்ட பரிணாமத்தை நோக்கி போனாலும் அந்த முருகர் மேலே இவங்களுக்குள்ள ஈடுபாடு கம்மியானாலும் பட் முருகர் எப்போவுமே இவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அந்த எல்லா வித மாற்றத்துலேயும் நிச்சயமாக இருப்பார். ஸோ அதனால் இவங்க எப்போவுமே, அதாவது இப்போ ரீசன்ட் டைமில் முருகரை பற்றி திருப்பியும் அதை தேட ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி இவங்க பார்க்கறதுனால தான் முருகர் இவங்களுக்கு அந்த ஒரு மெசேஜை கொடுக்குறாரு.
இது வரைக்கும் நீங்கள் என்னை மறந்துருக்கலாம், ஆனால் நான் மறக்கல, உங்களோட வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் நான் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷனை கொடுக்குறாரு. ஸோ அதனால் இவங்க தொடர்ந்து இவங்களுடைய வேலைகள், இவங்களுடைய வாழ்க்கையில் வந்து முருகரை எப்போவுமே அவங்க உறுதுணையாக அவங்க கொண்டு போகலாம். இவங்க கொண்டு போகலனாலும் அந்த துணை அவங்களுக்கு இருக்கும் அப்படின்றதான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ஓகே, கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவங்களுக்கு முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன? ஸோ கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம் இவங்களுக்கான கால். ஸோ முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, இந்த ஜூலை மாதம் இவங்களுடைய உடன் பிறந்தோரோட சேர்ந்து சில காரியங்களில் ஈடுபடணும். ஸோ உடன் பிறந்தோரோட ஏதாவது வாக்குவாதம், சண்டை இருந்தால் இந்த மாதம் அதை தவிர்த்துக்கிறது நல்லது. அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் நடக்கிற மாதிரி சப்போர்ட் பண்ணுறது அதுவும் ரொம்ப நல்லது. அப்படி அதெல்லாம் இல்லை அப்படின்றவங்க முருகரையே கூட பிறந்த ஒரு அண்ணனாவோ தம்பியாவோ எடுத்துக்கிட்டு இந்த மாதம் செய்யக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளில் அவங்க ஈடுபடலாம். கண்டிப்பாக முருகருடைய துணை நிச்சயமாக அவங்களுக்கு கிடைச்சே தீரும். ஏன்னா முருகர் எப்போவுமே அவங்களோட தான் இருக்கிறாரு அப்படின்ற ஒரு மெசேஜை வந்து ஸ்ட்ராங்காக கன்வே பண்ணுறாரு. ஸோ இந்த மாதம் முருகருடைய பேரால் எல்லாமே அவங்க செய்யலாம் அப்படின்றது தான் முருகர் அவங்க தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. வாழ்க்கையில் பொதுவாக வந்து ஏற்றம் இருக்கும், இறக்கமும் இருக்கும். அதுக்கான ஒரு கைடன்ஸாக தான் இன்றைக்கி வந்து நம்ம இதை பார்த்தோம். ஏன்னா வந்து முருகரே ஒரு விஷயத்தை வந்து நமக்கு சொல்லும்போது அந்த கைடன்ஸ் வந்து நிச்சயமாக மக்கள் வந்து நம்பிக்கையோடு எடுத்துப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. நிறைய முருகருடைய மந்திரங்கள் வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இதை நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்லியிருந்தீங்க. அதில் பலருக்கும் அந்த மந்திரங்கள் பிடிச்சிருக்கும். ஒரு சில பேருக்கு ரொம்ப பிடித்தமான மந்திரம் அப்படிங்கிறது இருக்கும். அப்படி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச முருகருடைய மந்திரம் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க. ஒருவேளை மேம் சொன்ன விஷயம் உங்கள் லைஃப்ல நடக்குது, இந்த ஜூலை மாதத்தில் நடந்திருக்கு, அந்த கைடன்ஸை ஃபாலோ பண்ணி நீங்க சக்ஸஸ் ஆயிருந்தீங்க அப்படின்னாலும் கீழே கமெண்ட்ல கண்டிப்பா நீங்க சொல்லுங்க. ஏன்னா அதை பார்க்கும்போது அந்த ஹோப் வந்து நீங்க மற்றவங்களுக்கு கொடுத்ததாக இருக்கட்டும். தேங்க்யூ மேம். தேங்க்யூ.